Yes. Good evening. Good evening. Good evening. Yeah. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் செஷன்ல மீட் பண்ணோம். ஆஃப்டர் இப்பதான் நம்ம மீட் பண்ணோம். இன்னி செக்ஷன் வந்து ரொம்ப சின்னது. ஜஸ்ட் நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அப்கமிங்ல என்ன இருக்குன்றத பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கும். அண்ட் எல்லாரும் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? எஸ். சோ நமக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வீக்லி 5 கிளாஸஸ் ஷெட்யூல் பண்றோம். அதுல 3 பாத்தீங்கன்னா நமக்கு மேஜர் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட பேப்பர் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஷெட்யூல் டேட் பாத்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. யூஸ்வலி டியூஸ்டே கிளாஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணின டெஸ்ட் வந்து வெனஸ்டே இருக்கும். தேர்ஸ்டே கிளாஸோட டெஸ்ட் ஃப்ரைடே இருக்கும். அண்ட் சாட்டர்டேவோட டெஸ்ட் சண்டே இருக்கும். மண்டே வந்து அந்த 3 கிளாஸையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். சோ 3 கிளாஸையும் சேர்த்து ஒரு 20 or 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க. ரொம்ப பிகினிங்ல இருக்கும். மேம் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் கால் பண்றீங்க. திஸ் இஸ் ரைட் டைமா, இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணா என்னால முடிச்சிட முடியுமா, நான் ஸ்டேட் ரேங்கா வர முடியுமா? நிறைய டைம் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே தெரியும் 20ல இப்போதைக்கு நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வர போறது இல்ல, நெக்ஸ்ட் இயர் தான். இப்பத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்புட் அதாவது நம்மளோட எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். இத நீங்க அப்படியே கரெக்டா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பா முடியும். இந்த குறள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம படிக்க என்ன நிறைய படிச்சுட்டு கடவுளையும் சேர்த்து சேர்த்து வேண்டிட்டு இருப்போம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் கடவுளை நீதான் என்ன இது பண்ணணும். நீ இவ்வளவு படிச்சிருக்கனா அதை ப்ராப்பரா படிச்சிருக்கியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்குள்ளே நம்ம கேட்டுக்கணும். 10 நாள் படிக்கிறேன், அடுத்த 10 நாள் எடுத்து போட்டுறேன், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்ட். அந்த கடவுளாலே முடியலன்னாலும் நம்மளால கண்டிப்பா முடியும். நம்மளால என்ன பண்ண முடியும்? முயற்சி. முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். சரிங்களா? முயற்சி செய்தாலே டெஸ்ட். வாட் இஸ் திஸ்? 1 minute. டெஸ்டோட ஆன்சர் கீ தான் அங்கேயே கொடுத்துறோமே மேம், அமுதவல்லி மேம். ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டு உங்களோட ஸ்கோர் பார்த்துட்டு வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கோர் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றது எல்லாமே ஷோ ஆகும் மேம். மார்னிங் கிளாஸ் சார், மார்னிங் கிளாஸ் உதயகுமாரி மேம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரீவியஸா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேட்ச்ல படிச்சிருந்தாலும் தெரியும், நம்மளோட சக்சஸ் ஸ்டோரியில சொல்லி இருக்கிறத பாத்தீங்கன்னாலும் தெரியும். மார்னிங் டைம், மார்னிங் அந்த 5 to 6:30 கிளாஸ் தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லா நான் படிக்கிறேன், அந்த டைம் உட்கார்ந்தேன்னா அந்த கான்செப்டை நான் அப்பவே லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஃபீட்பேக் எல்லாமே வந்தது அந்த மார்னிங் செஷன்ல தான். சோ மார்னிங் செஷன் எழுந்துக்க முடியல, இல்ல ஒர்க் இருக்குன்றதால அவாய்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க 7 o'clock ஒர்க் பண்ணுமா, அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான், மார்னிங் எழுந்துக்க பழகுங்க. இயர்லி மார்னிங் படிக்கிறது நமக்கு மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். சோ இதெல்லாம் ஒரு குட் ஹேபிட். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஜஸ்ட் இன்னைக்கு வந்தது. அடுத்தடுத்து நமக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கிளாஸஸ் தான் இருக்கும். அந்த யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் யூனிட் போகும். புக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. புக்கோட அப்டேட் வந்து May 10 வந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க யூனிட்டோட புக்குமே கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா 2 யூனிட்ஸும் கொடுத்துரும். லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருந்தவங்க ஆல்ரெடி எங்க கிட்ட புக் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இப்ப கொடுக்குற புக் வந்து எடிஷன் போயிட்டு வருது. அதாவது சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்.
திஸ் இஸ் யுவர் பர்சனல். ஆர் ஆட் பண்றத உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்களா அது அப்படிங்கறத நம்ம மேனேஜ்மெண்ட்ல கேட்டு ஆஃப்டர் தட் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு புக்கோட அப்டேட் வந்து May 10 வந்து உங்களுக்கு என்னன்னு அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கிளாஸஸ் கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வாங்க. மிஸ் பண்ணாதீங்க. இஃப் நீங்க மிஸ் பண்றீங்கன்னா நான் ப்ரீவியஸா ஓரியன்டேஷன் செஷன்லயே சொல்லிருப்பேன். அன்னைக்கு அந்த கிளாஸ பார்த்து முடிச்சிடுங்க அப்படின்னு. நல்ல டைம் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, மறுநாள் வரைக்கும், மறுநாள் ஃபுல் டே நமக்கு டைம் இருக்கு. அந்த டே இருக்கு, மறுநாள் இருக்கு. இன் பிட்வீன்ல நமக்கு எவ்வளவு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நம்ம போனை உட்காந்து ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ற டைம்ல அதை உட்காந்து வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இருக்கிற டைம் எஃபெக்டிவா சாரி எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்கா நீங்க இன்புட் கொடுத்துட்டே வரீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டா வரப்போகுது. ஒரு ஸ்டேட் டாப்பரா வர போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் டீச்சரா உட்கார போறீங்க அப்படிங்கிற ஒரு கனவோட படிங்க. நிச்சயமா உங்களோட கனவுகள் வெற்றியாகும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க. இத பத்தி பேசுறது தான் வந்து உங்களோட ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்றீங்களான்னு கேட்கறதுக்காண்டி தான் நம்ம இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணோம். ஓகே. செல்ஃப் எப்பவுமே இப்ப மார்னிங் இப்ப இந்த ஒரு 5 o'clock எழுந்திருக்கீங்கன்னா நீங்க 1.5 year வந்து அந்த டைம்க்கு அப்படியே எழுந்துக்கணும். இது மட்டும் பழகிட்டீங்கன்னா போதும். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குமே இந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். நல்லா படிக்கலாம் அந்த டைம்ல. ஓகே. வேற ஏதாவது டவுட்? எஸ். இதுல இருக்க எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட், கிளாஸ் நோட்ஸ் போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தேடி படிக்கணுமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது கிளாஸ் தான், கிளாஸ் நோட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அதர் சோர்ஸ தேடி போகணும். சரிங்களா? அதர் சோர்ஸ் நீங்க தேடி போகணுங்கிறது அவசியமே இருக்காது. கிளாஸ் அதர் சோர்ஸ்ங்கிறத நான் என்னன்னு சொல்றேன்னா நம்மளோட மெட்டீரியல். நம்ம புக்கை காட்டிலும் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டியது நம்மளோட கிளாஸ் தான். சரிங்களா? கிளாஸோட டெஸ்ட் இத ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டோட சொல்யூஷன் பாப்பீங்க. அதுல என்னென்னலாம் நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியுங்கிறத ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? எஸ், குழந்தை இருந்தா கஷ்டம் தான். டிஸ்கஸ் பண்ணணுமா? சொல்யூஷன் ஓகே. நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம். அப்ப நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா சுல்தானா மேம். நீங்க ஆல்ரெடி என்கிட்ட கொரிய சொல்லியிருந்தீங்க. நானுமே ஃபேக்கல்டி கிட்ட பேசினேன். கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். யூனிட் 5 நம்ம போலியே மேம். இப்பதானே மேம் சொல்லியிருந்தேன். May 5 வந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் மேம் புக் ரிலேட்டடா. சாரி, May 10. இந்த டவுன்லோட் ஓகே சைக்காலஜியா மேம்? ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்றேன் மேம். இந்த டவுன்லோடட் இஷ்யூ பத்தி சப்போர்ட் டீம்ல பேசுறேன் மேம். கண்டிப்பா பேசியிருக்கேன். அப்கமிங்ல நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் மேம். ஓகே ஓகே. ஓகே மேம். நான் சொல்றேன் மேம். மஞ்சுளா மேம் நான் சொல்றேன். சைக்காலஜி கோஆர்டினேட்டர் சார்க்கு சொல்றேன் மேம். ஓகே. கவிதா மேம் பர்சனலா என்னன்னு எனக்கு போடுங்க. நான் என்னன்னு பாக்குறேன் மேம். கற்பகவல்லி மேம் கொஷின் பேங்க் மட்டும் ரீஅப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ மீனா மேம். யா, டுமாரோ மார்னிங் கிளாஸ் இருக்கு. எஸ் மேம். ரீஅப்லோட் பண்ணுவோம். நான் புக் அதர் சோர்ஸ்னு சொன்னது நம்மளோட மெட்டீரியல் தான் மேம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் ஆஃப்டர் தட் கோயிங் ஃபார் புக். இதுதான் மேம் சொல்லியிருந்தேன். சம்ஸ் ஷார்ட்கட்ல கண்டிப்பா சொல்றேன் மேம்.
கருப்பசாமி சார் நம்ம கொஞ்சம் வந்து அடிக்கடி படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஒன்ஸ் கண்டென்ட் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆயிடும். அடுத்தடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ஓகேவா இருக்கும் சார். ஓல்டு புக்ஸ்க்கு அப்டேட் தரோம் மேம். வீடியோக்கு டவுன்லோட் ஆப்ஷன் நான் கேட்டிருக்கேன் மேம், சொல்லியிருக்கேன் தருவாங்க மேம். மீனா மேம், இன்பாக்ஸ் மீ இன் வாட்ஸ்அப் மேம். நான் என்னன்னு பாக்குறேன். மெமரி ஹைராரிக்கி கண்டிப்பா சொல்றேன் மேம். ரிவிஷன் இப்போ ஒவ்வொரு இந்த வீக் 3 கிளாஸ் எடுக்கிறோங்கன்னா அந்த 3 கிளாஸையும் எண்ட் ஆஃப் த டேல, அதாவது சண்டே வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்க ஃபிங்கர் டிப்ல எல்லா கான்செப்டும் இருக்கணும் மேம். இப்படிதான் நமக்கு சப்ஜெக்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே போகும். இப்படி எப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சுபாதேவி மேம், ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொல்றேன் மேம். ஓகே. இந்த வீக் எஜுகேஷன் சைக்காலஜி இல்ல மேம், நெக்ஸ்ட் வீக் இருக்கும் மேம். மீனா மேம், கண்டிப்பா மேம். டெஃபினெட்லி ஜீவஜோதி மேம், உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. எங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்டேட் ரேங்க் எடுப்பீங்க மேம். கிருத்திகா மேம், ஐ கான்ட் கெட் இட். யா ஷூர் மேம், கற்பகவல்லி மேம், பண்றேன் மேம். எஸ் மேம், பிஎட் வந்து நீங்க 27ல முடிச்சிடுவீங்க. 27ல எப்போ முடிப்பீங்க மேம்? ஜூன் போல முடிச்சிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம் மேம். மேம் யூஷுவல் எல்லாரோட டைமே, எல்லாரும் விருப்பப்படுற டைம் வந்து 5 to 6:30 மேம். ஞான் கணேஷ் மூர்த்தி சார், ஆமா. 11th 12th புக்ல பேசிக்ஸ் இருக்கு, அத நீங்க நல்லா படிச்சிடுங்க. ஏன் மேம், அந்த பர்டிகுலர் டைம் கொடுக்குறோம் இல்லைங்களா, 5 to 6, அந்த டைம் முடியலன்னா அந்த டேல நீங்க எப்ப வேணாலும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆ போர்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. நம்ம கொடுத்திருக்க சிலபஸ் இதுதான். மீனா மேம், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேம், நீங்க ஃபாலோ பண்ணா போதும் எனக்கு. ஓகே. எனி அதர் டவுட்? எஸ் குணவதி மேம், புக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கும். ஓகே. இன்னைக்கோட செஷன் இதுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட நேம் போட்டுட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. நம்ம என்னன்னு அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் வரும் மேம். தேங்க்யூ ஆல்.
எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் போஸ்ட். சைக்காலஜிக்கு தனியா எடுப்பாங்க மேம். பிரியங்கா மேம், சைக்காலஜிக்கு நமக்கு தனியா இருக்கும். பட் இப்போதைக்கு இல்ல, லேட்டரா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணும் போதே புக்குக்கு சேர்த்து ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க மேம். தனியா பே பண்ண வேண்டியது இல்ல மேம். 1 hour செஷன்ல ஒண்ணுமே கவர் பண்ண முடியாதுங்க மேம். ஸ்கூல் டைம் போக இருக்கிற, அதாவது நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க. ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டைம் போக ரிமைனிங் டைம் வந்து நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு இருக்க டைமை எப்படி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்றதுன்னு பாருங்க மேம். பிகாஸ் ஸ்கூல் போயிட்டு வந்து படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சில பேருக்கு. சோ இருக்கிற டைமை பெஸ்டா யூஸ் பண்ணணும். நீங்க தான் ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ண முடியுமோ பண்ணுங்க மேம். நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஞான சௌந்தரி மேம். எஜுகேஷன் சைக்காலஜி அகைன் கிளாஸஸ் இருக்கும் மேம். பட் இப்போதைக்கு இருக்காது, ஃபியூச்சர்ல இருக்கும் மேம். கிடைமில கொடுக்குற புக்கே போதும் மேம். ஞானமூர்த்தி சார், அதுவே போதும். எஸ் அஸ்மினா மேம். உமா மேம். திஸ் இஸ் உமாதேவி. உமா மேம் தான் மேம். உதயகுமாரி மேம், நோ மேம், நாட் கெட்டிங். பெருமாள் சார், நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். யா சொல்றேன் மேம். எஸ் மேம். எஸ் எஸ். அஸ்மா மேம், எஸ் மேம். கண்டிப்பா மீனா மேம். ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டு வந்து சக்சஸ் மீட்ல பேசுவீங்க கண்டிப்பா. தேங்க்யூ. இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ரேங்க் எய்ம் பண்ணுங்க. எப்பவுமே நம்மளோட எண்ணங்கள் மிகவும் உயர்வானதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதற்கான எஃபர்ட் வந்து போடுங்க. சரிங்களா? உங்களோட கடமையை கரெக்டா செஞ்சீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளோட உழைப்புக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களோட கோல் ஸ்டேட் ரேங்க். உங்களோட நெக்ஸ்ட் கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியது. இதை மட்டும் ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ வித்யா மேம். கண்டிப்பா மேம். அதுதான் மேம். மெட்டீரியல் ரிலேட்டடான அப்டேட் வந்து உங்களுக்கு May 10 கொடுத்துருவோம் மேம். சரிங்களா? ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிடணும். படிச்சுட்டு அந்த கான்செப்ட்ல நமக்கு ஒரு தெளிவு வரும்போது நம்மளா மைண்ட்ல அதை வந்து ரீகலெக்ட் பண்ணுவோம். இப்ப ரீகலெக்ட் பண்ணும்போது நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா ஒரு ஷார்ட் நோட்ஸ், அதுதான் மேம் ஷார்ட் நோட்ஸ். எஸ் பார்வதி மேம். எல்லாருமே நம்ம மேஜர் தான் நமக்கு 130 மார்க்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஜிகேஜிஎஸ்க்கு 10 10 மார்க் தான். நான் இவ்ளோ சைக்காலஜிக்கு 10 மார்க் தான். 30 மார்க் உள்ளவங்களும் அதே போர்ஷன் தான் படிக்கிறாங்க. அதே 10 மார்க் உள்ள நானும் அதே போர்ஷன் தான் படிக்கிறேன். நான் இவ்வளவு படிக்கல அப்படிங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு மார்க் வேரியேஷன்ஸ்ல உங்களை வந்து ரேங்க்ல தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்ப நிறைய டைம் இருக்கு. குடுக்கறத ப்ராப்பரா நீங்க பாட்டுன்னு படிச்சுட்டே வாங்க. எதையும் கட் ஷார்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? மேம் கிளாஸ் வந்து பேசிக்ல இருந்து தான் மேம் போறாங்க. எதுவுமே ரொம்ப வந்து ஹையா போறது இல்ல. சோ உங்களுக்கு எது வந்து நம்ம வீக்கா இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க மேம்.
ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நமக்கு வந்து டோட்டலி 130 யூனிட்ஸ். சரிங்களா? அவங்க வந்து இந்த யூனிட்டுக்கு தான் வெயிட்டேஜ் குடுப்பாங்க. இந்த யூனிட்க்கு வெயிட்டேஜ் குடுக்க மாட்டாங்கன்னு நம்மளால ப்ரீ டிஃபைன் பண்ணவே முடியாது. எப்படி வேணாலும் கேட்கலாம். C++ல இருந்து 10 கேள்வியும் கேட்கலாம். PHPல இருந்து 11 கேள்விகளும் கேட்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர்ல இருந்து 13 கேள்வியும் கேட்கலாம். சோ வெயிட்டேஜ் வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்கள பொறுத்து. அந்த டைம்ல யார் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து. லாஸ்ட் டைம் நமக்கு கேட்டத வந்து நான் ஓரியன்டேஷன் செஷன்ல சொல்லியிருப்பேன். நான் அடுத்த கிளாஸ்ல நான் ஏதாவது உங்களுக்கு அடுத்த மீட்டிங் வரும்போது உங்களுக்கு நான் அந்த ஸ்லைட வந்து அட்டாச் பண்ணி கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு மீட்டிங் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து அந்த ஸ்லைடு எடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்ததுங்கிறது. சரிங்களா? யா யுஜிசி நெட்ல இருக்க அந்த 5 யூனிட்ஸ தான் அப்படியே கொண்டு வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வச்சிருக்காங்க. சோ கொஷின்ஸ் வந்து யுஜிசி நெட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை லெவல் தான். அதுல இருக்க மீடியம் லெவல் ஆஃப் கொஷின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே மேம். ஓகே. த்ரோ தி கொரியர் மேம். ஓகே சார். மே 10 அதுக்கான அப்டேட் வரும் மேம். புக்குக்கான அப்டேட். நோ நோ யுஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் சிலபஸ் தான் சேம். பிஜிடிஆர்பி சிலபஸ் டோட்டலி டிஃபர். யுஜிசி நெட்ல இருக்க 5 யூனிட்ஸ் வந்து காமனா இருக்கும் ஃபார் பிஜிடிஆர்பிக்கு. ரிமைனிங் 5 யூனிட்ஸ் வந்து நமக்கு நியூவா இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்ல மேம். மேம் இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம் மேம். இந்த இயர்க்குள்ள முடிச்சிடுவோம் ஃபுல் போர்ஷன். உதயகுமாரி மேம் எந்த செஷனுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மேம்? யா ரம்யா மேம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் கொடுக்க சொல்றேன் அண்ட் ஆல்சோ டெஸ்ட்ல கொடுக்கறதும் ப்ராப்ளம் தான். அதையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் மேம். எனக்கு புரியல மேம் பிரேமா மேம். நிச்சயமா மேம் உதயகுமாரி மேம். யா நம்ம ஒவ்வொரு யூனிட் முடியவும் அந்த புக் பேக் பின்னாடி இருக்க கொஷின்ஸ் அண்ட் கீ அப்டேட் பண்ணது ப்ரொவைட் பண்றோம் மேம். முத்துமயில் மேம் பிஜிடிஆர்பி செட் நெட் நோ சேம் நாட் ஏ சேம் சிலபஸ் மேம். யா புக் ஓகே மேம். பிரியா மேம் நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல அதை பத்தி பேசுவோம் எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் ஷார்ட்டா அப்படிங்கிறது. சரிங்களா? ஒண்ணுமே இல்ல மேம். ஒரு கான்செப்ட்ல நம்ம தெளிவாயிட்டோம்னா நம்மளே ஓன் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துடலாம் மேம். அதுதான் மேம். ஓகே மேம். மெட்டீரியல் ப்ராசஸிங்ல இருக்கு மேம். இந்த மந்த் அவைலபிள் இல்ல மேம். நெக்ஸ்ட் மந்த். ஹவு மெனி ஹவர்ஸ் ஸ்டடி இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி லேர்னர் மேம். ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒருத்தர் 2 ஹவர்ஸ் படிப்பாங்க, ஒருத்தர் 3 ஹவர்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் தி லேர்னர் மேம். இந்த வீக் மேஜர் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. சைக்காலஜிஸ்ட்ல அடுத்த வீக் இருக்கும் மேம். சூப்பர் வித்யா மேம். இன்னொன்னு ஒரே ஃபேக்கல்டி எல்லா யூனிட்ஸும் எடுக்க மாட்டாங்க மேம். வேற வேற ஃபேக்கல்டிஸ் வருவாங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
மேம் இந்த இயர் ஷியோரா நோட்டிபிகேஷன் வராது மேம். டோன்ட் வரி பிரேமா மேம். கற்பகம் மேம், இத பத்தி நான் பேசுறேன் மேம். பர்டிகுலரா பேசுறேன். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். யா, தமிழுக்கு நம்ம குடுக்குற வீடியோ, நம்ம குடுக்குற மெட்டீரியல் படிச்சாலே போதும் மேம். நான் குடுக்க சொல்றேன் மேம், குடுக்க சொல்றேன். அப்கமிங்ல குடுக்க சொல்றேன் மேம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஆல். வில் மீட் சூன். ஓகே. பாய், டேக் கேர். கிளாஸஸ் ரெகுலரா படிங்க. கிளாஸ் டெஸ்ட் பிடிஎஃப் கிடைக்காதுங்க மேம். ஓகே. பிவைக்யூமே ஷேர் பண்ணுவோம். வித் எக்ஸ்பிளனேஷனோட ஷேர் பண்ணுவோம் மேம். டோன்ட் வரி மேம். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். எஸ் எஸ் கோமதி மேம். தமிழ் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுங்க. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மேம். சைக்காலஜி கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல்லாம் எண்டில் தான் மேம் கிடைக்கும். இப்போதைக்கு மெயினான கிளாஸ் தான் மேம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு தமிழுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருக்கோம். அப்கமிங்ல கண்டிப்பா தமிழ் லைவ் கிளாஸஸ் வரும் மேம். ப்ரீவியஸ் ஷார்ட்டா சொல்லிட்டு ஓகே ஓகே மேம், ரீகலெக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போக சொல்றேன் மேம். நேத்து என்ன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மேம். பிரபாவதி மேம். சரிங்க மேம், கண்டிப்பா போடலாம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலாம் மேம். நோ மேம், இப்போதைக்கு சப்ஜெக்ட் கிளாஸஸ் எதுவும் டைம் சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரு யூனிட் முடிஞ்சதும் தான் மேம் நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் கண்டென்ட் மேம். பிபிடி வந்து எப்பவுமே டே பை டே அப்டேட் பண்ணி எடுப்பாங்க. நாளைக்கு கிளாஸ்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு வந்து எடுப்பாங்க. புக்ல பிபிடில இருக்க கண்டென்ட்டும் இருக்கும். இப்போ கேட்சில மெயின் மெமரியில கேட்சி கொஹரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது கிளாஸ்ல வந்து நம்ம டச் பண்ணிருக்க மாட்டோம். பட் புக்ல இருக்குன்னா அந்த கான்செப்டை அடுத்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிடுவோம். ப்ரியரா நீங்க அந்த கான்செப்டும் படிச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கொஷின் வர்றது எல்லாமே தேவையான Z வரைக்கும் என்னது A to Z வரைக்கும் நம்ம கிளாஸ்லயே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப புக் ரீடிங்கிறது வந்து ஒரு நான் ஒன்னுத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். அத வந்து ஒரு கோர்வையா இன்னொரு டைம் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேங்கிறது தான் நம்ம புக்ல. அது மாதிரி புக்ல வந்து பிராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்காக தான் மேம். இப்போதைக்கு நைட் டைம் வந்து சப்ஜெக்ட் கிளாஸஸ் வராது மேம். மார்னிங்ல தான் இருக்கும் மேம்.
தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேம்லதா மேம். இந்த கொரி வந்து நம்ம சப்போர்ட் டீம்ல கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் மேம். ஓகே மேம். ஓகே. எஸ் மேம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது லேர்ன் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகே. வில் மீட் சூன். பாய்.